ஏற்கனவே சங்கீதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்களே சார், என்ன வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டாரு, எனக்கு வீடு கூட இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் விஜயால? சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க குடியிருந்தது விஜய்க்கு சொந்தமான நீலாங்கரை வீட்டில் தான். ஆமா, அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்லயே வந்து 2 பேருடைய அட்ரஸும், அதாவது பெட்டிஷனர் அண்ட் டிஃபெண்டன்ட் 2 பேருடைய அட்ரஸும் சேம் அட்ரஸா தான் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்கள வந்து வீட்டை விட்டு விஜய் துரத்தி விட்டதாகவும், திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய அனுமதிக்கவில்லை அப்படின்னும் அவங்க வந்து 2வது பெட்டிஷன் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தாக்கல் பண்ணிட்டு அவங்க சென்னையில ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருவதாக தான் தகவல். அந்த வாடகை வீட்டை சுற்றி தான் இவர் பவுன்சர்களை நிறுத்தியும் அவங்க செல்போன் மூலமாக யாரையும் தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு ஜாமர் கருவிகளை அந்த சரௌண்டிங்ல பொருத்தியும் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி சங்கீதா வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா சார்? அவங்களால போக கூட முடியாது அந்த இடத்துக்கு? கரெக்டான கேள்வி. ஒன்னு, சங்கீதாவுடைய அட்வொகேட்ஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃப்ரீக்வெண்டா. 2வது, அவங்க மகன் ஜேசன் சஞ்சய் சென்னையில தான் இருக்கிறாரு. ஆமா, அவரு அசோக் நகர்ல ஒரு தனி வீட்டில் குடியிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ மகனும் தன்னுடைய அம்மாவை டெய்லி கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. ஆமா. ஆனால் இப்படி வந்திருக்கிற ஒரு தகவல் வந்து ஈழ தமிழ் மக்களை வந்து பதைபதிக்க செஞ்சிருக்கு. இந்த செய்தி வந்து வைரலா பரவி இருக்கு. இது சங்கீதா வந்து அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பார்வைக்கும் இது போயிருக்கும். அவங்க வந்து ஒரு அறிக்கை விடலாம், நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடலாம். ஆனா சங்கீதா தரப்பிலிருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல. அதனால என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாத ஒரு மர்மமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு.